பாருங்க, சூப்பரான தேங்குழல் அண்ட் எங்கள் ஆத்துக்கார் பிழிஞ்ச முள்ளு முறுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப அப்படியே கிறிஸ்பி. அங்கே பாருங்க எப்படி நொறுங்கி போகிறது அப்படியே. இங்கே பாருங்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பண்ணி பார்த்துட்டு எப்படி சூப்பரான முள்ளு முறுக்கு அந்த தேங்குழல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் தேங்குழல் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் தான் வேறனா. இந்த கிளாஸால் 4 கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஆற்றுல அரைச்ச அரிசி மாவு இருந்தது. ரேஷன் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவுனால இதே கணக்கு தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 4 கிளாஸ் பாருங்க, 1 2 3 4 எடுத்துன்னு இருக்கேன். உளுத்த மாவு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன், நைஸாக உளுத்த மாவு. இப்போது நான் இதால் ஒரு டம்ளருக்கு ஒரு கரண்டி கணக்கு வச்சுக்கிறேன். பாருங்க, இதால் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 2 3 4 போட்டுருக்கேன். வேணால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான பெருங்காய பொடி, அப்புறம் ஜீரகம் தேவையான அளவு ஜீரகம் போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. பட்சணத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நல்லா இருக்காது, நிறைய பிடிக்காது உப்பு. ஸோ உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய். எனக்கு இங்கே ஒயிட் பட்டர் கிடைக்காது, தூரமாக போகணும். அதனால எங்கிட்ட நான் அமுல் பட்டர் தான் போடுறேன். ஸோ பட்டர் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மேலே போட்டிருக்கேன் பட்டர். இப்போது நம்ம இந்த உப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசையலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும் இந்த உப்பு, அப்புறம் மாவில் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அப்புறம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக, அளவுன்னு இல்லை, நமக்கு முறுக்கு பிழிகிற திட்டத்துக்கு தண்ணி விட்டுண்டா போகிறோம். பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, மாவை நல்லா பிசைஞ்சுட்டேன். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சுட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு எந்த காரியம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை பிடிக்கணும் இல்லையா? பிள்ளையார் பிடிச்சி குங்குமத்தை வச்சிடலாம். விநாயகர் நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால பிள்ளையார் பிடிச்சி குங்குமத்தை வச்சிடலாம். பாருங்க, பிள்ளையார் வச்சிருக்கேன். குங்குமத்தை வச்சிடலாம். நம்ம நல்லா முறுக்கெல்லாம் வரணும் வெடிக்காமன்ட்டு வெண்டிட்டு குங்குமத்தை வச்சிடலாம். இருக்கட்டும், எண்ணெய் காஞ்சின்னு. இப்போ நம்ம இதில் போட்டு பிழிஞ்சிடலாம். நம்ம இப்போ தேங்குழல் அச்சில் போட்டு பிழிஞ்சிடலாம். முறுக்கு பிழிஞ்சதெல்லாம் பிழிஞ்சு போட்டுடலாம். அந்த பாருங்க, 3 முறுக்கு இடம் இருந்தது, 3 முறுக்கு போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வந்துருக்குங்க. கொஞ்சம் ஓசை அடங்கட்டும். திருப்பி போட்டுக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முறுக்கு நல்லா வெள்ளை வெள்ளையில வருது. பாருங்க, ஒரு ஈடு எடுத்துட்டு அடுத்த ஈடம் போட்டிருக்கேன். பாருங்க, முறுக்கு எவ்வளோ சூப்பராக வெள்ளை வெள்ளையன்னு வந்திருக்குன்னு தெரியறதா? நல்லா வெள்ளையாக வந்துருக்கு முறுக்கு. ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கலாம்.
நல்லா ஓசை அடங்கின உடனே எடுத்துடலாம். முறுக்கு வெள்ளை வெள்ளையர்னு வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக நல்லா முறுமுறுன்னு இருக்குது. கையில் இட்டாலே அப்படியே நொறுங்கிறது, அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு. இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு முள்ளு முறுக்கு இப்போ முள்ளு முறுக்கு தான் பிழிய போகிறேன். முள்ளு முறுக்குக்கு என்ன அளவு அப்படின்னா 2 அரிசி மாவு, 1 கடலை மாவு, பாதிக்கு கொஞ்சம் கூட ஹாஃப் எடுத்துட்டா போகிறோம். பைத்த மாவு நல்லா வறுத்துட்டு, பயிரை நல்லா வறுத்துட்டு, பைத்தம்பருப்பை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ நான் பைத்த மாவு எடுத்துகிட்டு இப்போ பிசைஞ்சிக்கலாம் மாவை. வாங்க பார்க்கலாம் முள்ளு முறுக்கு எப்படின்னு. 2 அரிசி மாவு 1 போட்டுருக்கேன். 2 அரிசி மாவு, கடலை மாவு 1 போட்டுக்கலாம். 2 அரிசி மாவு போட்டுருக்கேன், கடலை மாவு 1 போட்டுக்கிறேன். அப்புறம் வறுத்த பைத்த மாவு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ அது ஒரு அரை கிளாஸ் போட்டுக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் 4 கரண்டி வருது. நல்லாயிருக்கும், பைத்த மாவு வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்க, ஹாஃபுக்கு தான் போட்டுருக்கேன் பைத்த மாவு. அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. இதுக்கு எள்ளு போட்டுண்டா எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளு ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முறுக்கில். ஸோ எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காய பொடி, பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் வெண்ணெய். பாருங்க, வெண்ணெய் இல்லாதவா எண்ணெய் காய்ச்சி விட்டுக்கலாம். வெண்ணெய் நான் வச்சுட்டுருக்கேன். வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் முறுக்கு. ஸோ நான் வெண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். இப்போது தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பைத்தம்பருப்பு மாவு வாசனையாக நல்லாயிருக்கும். சில பேர் கடலை மாவு போட மாட்டா, பொட்டுக்கடலை போடுவா, பொட்டுக்கடலை மாவு. ஆனால் நான் எங்கள் காலத்தில் கடலை மாவு போட்டு பண்ணுற பழக்கம் தான். எங்கள் மாமியார் சூப்பராக பண்ணுவாள், பக்ஷணம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள். வாயில் போட்டாலே கரையும், அவ்வளோ நல்லா பண்ணுவாள். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பிழிகிற திட்டத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். முள்ளு பாருங்க, மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சுட்டு முள்ளு முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 3 கண்ணில் ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த அச்சில் தெரியறதா ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கும். இதில் நம்ம முள்ளு முறுக்கு பிழிஞ்சிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அதே வானிலையில் எண்ணெய் இருக்குது. ஸோ நம்ம பிழியும் போது காட்டுறேன் உங்ககிட்ட. பாருங்க, எண்ணெய் அங்கே வச்சுருக்கேன், சூடாயின்னு இருக்கு. நான் இப்போது அந்த முள்ளு முறுக்கு அச்சில் போட்டுட்டு இப்போ பிழிகிறேன். பாருங்க, இதே மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, எனக்கு ஹெல்ப்புக்கு எங்கள் ஆத்துக்கார் வந்திருக்கார் பிழிஞ்சு கொடுக்கறதுக்கு. ஆஃபீஸ்லேருந்து வந்து பாவம் சாப்பிட்டுட்டு வந்துட்டார். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிழிஞ்சுன்னு இருக்காருன்னு. இப்போ போட்டுறேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ போட்டுடுறேன். அது தள்ளுங்க. பாருங்க, சூப்பராக பிழிஞ்சுன்னு இருக்கார். அவர் தான் பிழிஞ்சார். ஃபஸ்ட் டைம் அவருக்கு தெரியாது பிழிகிறேன், நீ கஷ்டப்படுறியன்ட்டு வந்திருக்கார் பாவம். பாருங்க, பிழிகிறார் தட்டில். இங்கே முறுக்கு ஆல்மோஸ்ட் வெந்தெடுத்து ஓசை அடங்கினவுடனே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. முள்ளு முறுக்கு என்ன அளவு சொன்னேன் அப்படின்னா 2 அரிசி மாவு, 1 கடலை மாவு, அரைக்கு வறுத்த பைத்த மாவு, அவ்வளோதான். சூப்பராக வரும். பாருங்க, வெந்தெடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாமே. பாருங்க, அடுத்த இடம் பிழிஞ்சிருக்காரு, போட்டுட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
இது பாருங்க, சூப்பரான முள்ளு முறுக்கு எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு அழகாக ரெடியாக இருக்குது, தெரியறதா? சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க. இதை பாருங்க, அப்படியே கரையிறது, இப்படி போட்டோன்னே இப்படி உடையிறது பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் எல்லா முறுக்கையும் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். 2 முறுக்கையும் வச்சு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே பாருங்க, சூப்பரான தேங்குழல் அண்ட் எங்கள் ஆத்துக்கார் பிழிஞ்ச முள்ளு முறுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அப்படியே கிறிஸ்பி. அங்கே பாருங்க, எப்படி நொறுங்கி போகிறது அப்படியே. இங்கே பாருங்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அடுத்த வேறொரு டிஷ்ஷோட உங்களை பார்க்கறதுக்கு வேறொரு ஸ்நாக்ஸ் தான், வேறொரு பக்ஷணம் தான் பண்ண போகிறேன். அதோடு உங்களை பார்க்க வரேன். நாளைக்கு வரலட்சுமி நோன்பு, நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் 2 days வரலட்சுமி நோன்பு எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.